சுருஜியோடு புத்திரனான உத்தமன் அப்பாவோடு மடியில உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே அப்பாவோடு மடியில உட்காரணும்னு ஆசை தோணிட்டு ரொம்ப குழந்தையா இருக்கிற சுனீதியோடு புத்திரனாயிருக்கிற துருவன் அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கு வந்தோன சுருஜி அப்படிங்கிற சித்தி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா. பகவான்ல பக்தி இல்லாதவாளுக்கு இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டே இருக்குமே அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்லின்னு இருக்கார். பிதுகு அப்பாவோடு அங்கே மடியில சுருஜி புத்திரகம் தம் உத்தமம் சுருஜியோடு புத்திரனான அந்த உத்தமனை திருஷ்டுவா பார்த்துட்டு சுனீதி சுதகா துருவகா சுனீதியோடு புத்திரனான துருவன் அதிரோட்சியன் அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு அப்படி ஆசை வந்ததுனால அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோன சுருச்சியா சித்தியான சுருஜியால சிசுகு குழந்தையாயிருக்கிற துருவன் சுதராம் ஆஜிச்சிபே கிலா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான அதிட்சேப வாக்குகளால இன்சல்ட் செய்யப்பட்டான். ரொம்ப ரொம்ப திட்டவும் செஞ்சா. குழந்தையான துருவனோடு மனசு ரொம்ப வலிச்சுது. ஆஜிச்சிபே கிலா அந்த குழந்தையான துருவனோடு மனசு ரொம்ப வலிக்கவும் செஞ்சுதே. இப்படியெல்லாம் சம்பவிச்சதே. பவத் விமுகஹி பவத் விமுகைஹி அப்படின்னு சொன்னா பகவான் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு அசூயா அசூயை அப்படிங்கிற விகாரம் பொறாமை அப்படிங்கிற விகாரம் துஸ்சந்தியஜாகலு உபேட்சிக்கிறதுக்கு சாதிக்காத ஒரு விஷயமாக்குமே. பகவான் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்காக்கும் இந்த பொறாமை அகந்தை இதெல்லாம் ஜாஸ்தியா வருது. பகவானை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா விதமான துஷிச்ச விகாரங்களும் இல்லாம பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்மளை படிப்பிக்கிறது. சுருஜி பகவல் விசாரம் இல்லாதவள் ஆனதுனால பொறாமை அப்படிங்கிறது எப்பவும் கூட இருக்குமே அப்படின்னு பட்டதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கார். சுருஜியோடு புத்திரனான உத்தமன் அப்பாவோடு மடியில உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே அப்பாவோடு மடியில உட்காரணும்னு ஆசை தோணிட்டு ரொம்ப குழந்தையா இருக்கிற சுனீதியோடு புத்திரனாயிருக்கிற துருவன் அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கு வந்தோன சுருஜி அப்படிங்கிற சித்தி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா. பகவான்ல பக்தி இல்லாதவாளுக்கு இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டே இருக்குமே அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்லின்னு இருக்கார். பிதுகு அப்பாவோடு அங்கே மடியில சுருஜி புத்திரகம் தம் உத்தமம் சுருஜியோடு புத்திரனான அந்த உத்தமனை திருஷ்டுவா பார்த்துட்டு சுனீதி சுதகா துருவகா சுனீதியோடு புத்திரனான துருவன் அதிரோட்சியன் அப்பாவோடு
மடியில ஏறி உக்காந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு, அப்படி ஆசை வந்ததுனால அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோன சுருச்சியா சித்தியான சுருஜியால சிசுகு குழந்தையாயிருக்கிற துருவன் சுதராம் ஆஜிச்சிபே கிலா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான அதிட்சேப வாக்குகளால இன்சல்ட் செய்யப்பட்டான். ரொம்ப ரொம்ப திட்டவும் செஞ்சான். குழந்தையான துருவனோடு மனசு ரொம்ப வலிச்சுது. ஆஜிச்சிபே கிலா அந்த குழந்தையான துருவனோடு மனசு ரொம்ப வலிக்கவும் செஞ்சுதே. இப்படியெல்லாம் சம்பவிச்சதே. பவத் விமுகைஹி பவத் விமுகைஹி அப்படின்னு சொன்னா பகவான் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு அசூயா அசூயை அப்படிங்கிற விகாரம், பொறாமை அப்படிங்கிற விகாரம் துஸ்சந்தியஜாகலு உபேட்சிக்கிறதுக்கு சாதிக்காத ஒரு விஷயமாக்குமே. பகவான் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்காக்கும் இந்த பொறாமை அகந்தை இதெல்லாம் ஜாஸ்தியா வருது. பகவானை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா விதமான துஷிச்ச விகாரங்களும் இல்லாம பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்மளை படிப்பிக்கிறது. சுருஜி பகவல் விசாரம் இல்லாதவள் ஆனதுனால பொறாமை அப்படிங்கிறது எப்பவும் கூட இருக்குமே அப்படின்னு பட்டதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கார். மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவான உத்தானபாதன் பகவானோடு மாயையால மயங்கி எல்லாம் பகவானோடு நிச்சய பிரகாரமாக்கும் நடக்கிறது அப்படின்னு இங்க பட்டதிரி சொல்றார். துருவனோடு அப்பாவான உத்தானபாதன் பகவானோடு மாயாசக்தியில மயங்கி சுருஜிக்கு அதீனனாயிட்டு சுருஜி தன்னோட புத்திரனை அதிட்சேப வாக்குகளால திட்டுறத பார்த்துண்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த துருவனோடு அம்மாவான சுனீதிக்கு பக்கத்துல அழுதுண்டே ஓடி போனான் குழந்தை. சுனீதி ஆகட்டும் அவாவாளோடு கர்மகதி இல்லாம பண்றதுக்கு எல்லா சரீரிகளுக்கும் பகவானோடு பாதகமலமல்லாதக்கு வேறொரு ஆசிரியமும் இல்லை அப்படின்னு குழந்தையான துருவனுக்கு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். தூரம் நிருப்தி நிஹதஹா சஹா சித்தியோடு ரொம்ப ரொம்ப துஷிச்ச வாக்குகளால மனசு வலிச்ச துருவன் துவன்மோகிதே பகவான் தோண வச்சுட்டு தாரவசியே மனைவிக்கு அடிமைப்பட்டவனான பிதரி பஷ்யதி துருவனோடு அப்பா பார்த்துன்னு இருக்கிறதையே தூரம் நிருப்தி நிகதஹா ஆட்சேப வாக்குகள் கேட்டு கேட்டு மனசு வலிச்ச துருவன் நிஜ அம்பாங்கதஹா சொந்தம் அம்மையான சுனீதியோடு கிட்டக்க ஓடி போனான். சா அபி அந்த சுனீதியாகட்டும் பும்சாம் மனுஷாளுக்கு ஸ்வகர்மகதி சந்தரணாய சொந்தம் கர்ம வினைய தரணம் செய்யறதுக்காயிட்டு சம்சார சாகரம் நீந்தி கரகயறதுக்காயிட்டு தொது பாதம் ஏவ சரணம் பகவானே
பகவானோட பாதம் மட்டும்தான் ஆசிரியமா இருக்கு அப்படின்னு சிஷவே சம்சா தன்னோட குழந்தையான துருவனுக்கு சொல்லி கொடுத்தா. சங்கடப்படாதக்கு இரு, இதெல்லாம் விதியாக்கும், இதுலேருந்து காப்பாத்துறதுக்கு பகவானுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு புத்திரனுக்கு சுனீதி அப்படிங்கிற அம்மை சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 5 வயசுதான் துருவனுக்கு இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப அபிமானியாக்கும் துருவன். அம்மாவோட வாக்குகளை கேட்டுட்டு பகவானை உபாசிக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணிண்டு வனத்துக்கு யாத்திரையான துருவன் மார்க்க மத்தியத்துல வனத்துக்கு போற வழியில, நகரத்திலேருந்து வனத்துக்கு போற வழியில நாரத முனிய தர்சிச்சார். நாரத முனியிலேருந்து மூல மந்திர உபதேசம் கிடைச்சது. தபசு பண்றதுக்கு என்னவாக்கும் மந்திரம் உபயோகிக்கணும் அப்படிங்கிற அந்த மந்திர உபதேசம் கிடைச்சது. அதுக்கப்புறமா குருவலான அனிமல்ஸ் எல்லாம் வராத மாதிரி இருக்கிற ஒரு வனமாக்கும் மதுவனம். அந்த மதுவனத்துல போய் சேர்ந்துட்டு தபசால பகவான ஆராதிச்சார் துருவன். 5 வருஷா அபி 5 வயசுதான் இருக்கு அப்படின்னா கூடியும் மானீசக கிலா துருவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாபிமானம் இருக்கே. ஆத்மாபிமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக்கும் அப்படிங்கிற குழந்தை இந்த துருவனாக்கும். சின்ன குழந்தைகளுக்கு அதொன்னும் தெரியணும் இல்லை. ஆனா துருவனுக்கு அபிமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்ச குழந்தையாக்கும் இந்த துருவன். அப்படி இருக்கிற துருவனாகட்டும் ஆகர்ணியா அம்மாவோட உபதேசங்கள் கேட்டு பவத் அர்ச்சன நிச்சிதாத்மா பகவானை சேவிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிண்டு நகராது நிரேத்தியா நகரத்திலேந்து வனத்துக்கு யாத்திரையாயிட்டு சந்திருஷ்டா வழியில வனத்துக்கு போற வழியில வச்சு பார்த்த நாரத நிவேதித மந்திர மார்கா நாரதன் சொல்லி கொடுத்த மந்திரங்களை ஸ்வீகரிச்சுண்டு பகவானை எப்படி தபசு செஞ்சு பிரத்யட்சப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு மதுகானனாந்தே மதுவனத்துக்கு உள்ள தபசு செஞ்சுட்டு துவாம் ஆரராதா பகவானை ஆராதிச்சாரே. 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். துருவனோடு அப்பா ரொம்ப ரொம்ப சங்கடம் அனுபவிச்சார். தன்னோடு தவறால குழந்தையான புத்திரன் வனத்துக்கு யாத்திரையாயிட்டான். வனத்துல போயிட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது அபாயம் வருமோ அப்படின்னு நினைச்சு சங்கடப்படுற அந்த உத்தானபாதனை நாரத முனி சமாதானப்படுத்துறார். துருவனாகட்டும் பகவானில மனசை உறப்பிச்சுண்டு கிரமேண கடினமாயி தபசு செஞ்சு அப்படி 5 மாசங்கள் நகர்ந்தது. விஷண்ண ஹிருதயே தாதே அப்பாவோடு மனசுக்கு புத்திரனை சம்பந்திச்ச சிந்தகளால சங்கடம் வந்தோன நகரீன் கதேன ஸ்ரீநாரதேனா நகரத்துக்கு வந்த ஸ்ரீ நாரத மகர்ஷியால பரிசாந்தித சித்த விருத்தவ் மனசு சமாதானம் அடைஞ்சோன அந்த டைம்ல பாலகா குழந்தையாயிருக்கிற துருவன் தொது அர்ப்பிதமனாக பகவானில மட்டும் மனசை அர்ப்பிச்சுண்டு கிரமவர்த்திதேன கடோர தபசா மெல்ல மெல்ல தபசோடு காடின்யம் ஜாஸ்தி பண்ணிண்டு 5 மாசான் நின்னே கிலா 5 மாசங்கள் அப்படி அந்த தபசுல முழுகி போச்சு அப்படின்னு இந்த ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். துருவன் ஒத்த காலில நின்று ரொம்ப டீப்பான தவம்
இருந்தோன துருவனோடு தபோபலத்தால மூச்சு திணறி சிரமப்பட்டா பிரபஞ்சத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் தேவர்கள் பகவான பிரார்த்தனை பண்ணினா பகவானுக்கு கருணை தோന്നിன பகவான் தன்னோட வாகனமாயிருக்கிற கருடனுக்கு மேலே ஏறி உக்காந்துண்டு துருவனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். கருடாரூடனாயிட்டு பகவான் வந்தார் அப்படின்னா துருவன் பகவானை தியானிச்சது அதே ரூபத்திலேயாக்கும். அதனாலேயாக்கும் நாரத மகர்ஷி சொல்லிக் கொடுத்த கருடாதிரூடனான பகவானை தியானிச்சு நிற்கிற துருவனோடு முன்னாலேயாக்கும் பகவான் பிரத்யட்சப்பட்டார். விபோ சர்வவியாபியாயிருக்கிற பகவானே குருவாயிரப்பா தாவது அப்போது திகந்தே தபோபல நிருச்சுவசிதே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற சர்வ ஜீவனுகளுக்கும் மூச்சு திணறல் வந்தோன தேவா அர்த்திதகாத்துவம் தேவர்கள் பகவான் கிட்ட பிரார்த்திச்சோன பகவான் உதிச்சு வந்த கருணார்திர சேதசகா காருண்யம் இருக்கிற மனசோடு கூடிட்டு தொது ரூப சித் ரச நிலீனமதேகே பகவானோட சொரூபத்துல லயிச்சிருக்கிற துருவனுக்கு முன்னால புரஸ்தாது துருவனோடு முன்னால கருடாதிரூடகா ஆவிர்பூவிதா கருடனோடு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற ரூபத்துல பிரத்யட்சப்பட்டார். ஸ்லோகம் 7. பகவானோடு தர்சனம் கிடைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாதக்கி சம்பிரமிச்சுண்டு ஸ்டாச்சு மாதிரி துருவன் நின்னார். பகவானோடு அந்த ரூபத்தை பார்த்து ஆனந்தத்துல கண்ணுகள் முழுகி போன மாதிரி ஸ்தம்பிச்சு நின்ன அந்த பாலனான துருவன் அந்த துருவனை பார்த்துட்டு பகவானுக்கு கருணை உண்டாகிறது. பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு இந்த துருவனுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறத பகவான் தெரிஞ்சுட்டார். ஆனா சக்தி இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்ட பகவான் துருவனோட பயத்தை இல்லாம பண்றதுக்கு கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கால துருவனோட கன்னத்துல பாசத்தோடு கூடிட்டு ஸ்பர்சிச்சார். வேதஸ்வரூபமான பகவத் சங்கு பகவானோட சங்கு அப்படிங்கிறது வேதஸ்வரூபமாக்குமே. அந்த சங்கால பகவான் துருவனோடு கன்னத்தை பதவி கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். தொது தர்சனம் துருவனுக்கு முன்னால பகவான் பிரத்யட்சமானாரே பகவானை பார்த்தோன பிரமதபார தரங்கிதம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு சந்தோஷ அலைகள் நிறைய மனசுல வந்துட்டு தே ரூப ரசாயனே திருப்யாம் நிமக்னம் இவ பகவானோட ரூபத்துல லயிச்சு ரூபமாயிருக்கிற அமிர்தரசத்துல 2 கண்களும் முழுகி போன மாதிரி இருக்கிற தம் அந்த துருவனை துஷ்டூஷமானம் அவகம்யா பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு துருவனுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு துருவனோட பயத்தை இல்லாம பண்றதுக்காக கபோலதேசே துருவனோடு கவிழ்ல கன்னத்துல தரேனா பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கால ததா ஆதரேனா ரொம்ப ரொம்ப ஆதரவோடு கூடிட்டு பக்தனில பிரீதனான பகவான் பக்தனை ஆதரிச்சுண்டு வாத்சல்யத்தோடு கூடிட்டு சம்ஸ்பிருஷ்டவானசி ஸ்பர்ஷிச்சு தலோடினார் தடவி கொடுத்தார். 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. சங்கால கன்னத்தை ஸ்பர்ஷிச்ச மாத்திரையில ஞான விஞ்ஞானங்கள் எல்லாம் உதிச்சு பகவானை ஸ்துதிச்சுட்டு இருந்த துருவனோடு ஆசைய தெரிஞ்சுண்டு பகவான் இப்படி சொன்னார்.
துருவா, நீ நிறைய காலம் அழகா ராஜ்ய சுகம் அனுபவிச்சு அதுக்கப்புறமா பரமமான பிரம்மபதத்தை பிராபிப்பாய் அப்படின்னு தாவது. அப்போது விபோத விமலம் ஞானம் வந்துட்டு மனசுல சங்கடம் அப்படிங்கிற அழுக்கெல்லாம் அஜ்ஞானம் எல்லாம் இல்லாம ஆயிட்டு பிரணுவந்தம் நிறைய நிறைய ஸ்துதிக்கிற ஏனம் அந்த துருவனை ததீய பாவம் அவகம்யா துருவனோடு மனசுல இருக்கிற ஆசைகளை தெரிஞ்சுண்டு துவம் பகவான் அபாஷதாக இப்படி துருவன் கிட்ட சொன்னார். துருவா துருவா சிரம் ராஜ்யம் சமனுபூயா நிறைய காலம் ராஜசுகம் அனுபவிச்சு ராஜ்யம் பறிச்சு பூயகா அதுக்கப்புறமா சர்வோத்தரம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானதும் வினிவிருத்திஹீனம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாததுமான பதம் பரமபதத்தை பஜஸ்வா நீ பிராபிப்பாய் அப்படின்னு பகவான் சொன்னார் துருவத்தை. 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பகவான் சொல்லிட்டு அங்கேருந்து அப்பிரத்யக்ஷனான ராஜபுத்திரனான துருவன் வனத்திலேருந்து பட்டணத்துக்கு வந்து எல்லா ஜனங்களையும் ஆனந்தத்துல முழுகடிச்சு பகவானோடு அனுகிரகத்தோடு கூடிட்டு எல்லாவித சௌபாகியங்களோடும் கூடிட்டு சுகிச்சு வாழ்ந்தார். கொஞ்ச நாள் கழிஞ்சோன துருவனோடு அப்பா தபசுக்காயிட்டு வனத்துக்கு போனோன ராஜ்யபாரத்தை சீகரிக்கவும் செஞ்சார். தொய் இதி ஊஜிஷி பகவான் இப்படி துருவன் கிட்ட சொல்லிட்டு கதே போனோன அப்பிரத்யட்சமானோன அசௌ மிருபநந்தனகா அந்த ராஜகுமாரனான துருவன் ஆனந்தித அகில ஜனகா எல்லா ஜனங்களையும் பிரபஞ்சத்தில எல்லாவரையும் சந்தோஷிப்பிச்சுண்டு நகரீம் உபேகா தபச நிப்பாட்டிட்டு வனத்திலேந்து நகரத்துக்கு வந்து சேர்ந்தார். ராஜகொட்டாரத்துக்கு வந்தார். தாதே வனம் கதேஜா அப்பா உத்தானபாதர் வானப்பிரஸ்தாசிரமத்துக்காக வனத்துக்கு போனோன ஆதிருத ராஜ்யபாரகா அப்பா பரிச்சுருந்த ராஜ்யபாரத்தை துருவன் பரிக்க ஆரம்பிச்சார். பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சார். பவத் அனுகிரக பூர்ணகாமகா பகவானோடு அனுகிரகத்தால எல்லா ஆக்கிரகங்களும் பூர்ணமாயி கிடைச்சிட்டு சிரம் ரேமே ரொம்ப தீர்க்க காலம் சுகமாயிட்டு வசிச்சார். லாங் டைம் என்ஜாய் பண்ணி ஜீவிச்சார். உத்தமன் அப்படிங்கிற சுருஜியோடு புத்திரனுக்கு ராஜ்யபாரம் கொடுக்காதக்கு துருவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் அப்பா ராஜா. அதுக்கப்புறமா கடைசி காலத்துல பகவத் பிரார்த்தனைக்கு ஆயிட்டு வானப்பிரஸ்தாசிரமம் சீகரிச்சார் துருவனோடு அப்பா. அப்போது துருவனாக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினது. ஸ்லோகம் 10. ஒருக்கா வனவேட்டைக்கு போயிருந்த உத்தமனை சுருஜியோடு புத்திரனான உத்தமனை ஒரு யட்சன் யுத்தத்துல வதிச்சதால துருவனுக்கு யட்சர்கள் கிட்ட யுத்தம் செய்ய வேண்டி வந்தது. அப்படி யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறத பிதாமகனான மனுவோடு வாக்கு கேட்டுண்டு அந்த யுத்தத்திலேருந்து பேக் அடிச்சார். துருவனோடு அந்த நல்ல மனசை தெரிஞ்சுட்டு சந்தோஷிச்சு யட்சர்களோடு ராஜாவான குபேரன் துருவனோடு பக்கத்துல வந்தார். என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்க சொன்னார். ஆனா துருவன் அப்படிங்கிற மகாத்மா பகவானில பக்தி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கிண்டார். தேவா பகவானே குருவாயிரப்பா புனகா அதுக்கப்புறமா அதானது ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறத துருவனோடு அப்பா வனவாசத்துக்கு போனதுக்கு அப்புறமா அஸ்மின் உத்தமே சுருஜியோடு புத்திரனான உத்தமன்
யட்சேன நிகதே, ஒரு யட்சனால வதிக்கப்பட்டோன, சஹா அந்த துருவன், யட்சைஹி யுத்த நிரதா, யட்சர்கள் கிட்ட எல்லாம் யுத்தம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். அப்படி யுத்தம் தொடர்ந்து நடந்தோன, மனு உக்தியா விரதா, மனு சொன்னதால யுத்தத்திலேருந்து பேக் அடிச்சார், யுத்தத்தை நிப்பாட்டினார். சாந்தியா அந்த ஒரு சமாதானம் இருக்கிற கேரக்டரை பார்த்துட்டு, சொன்னதை அனுசரிக்கிற சுபாவத்தை பார்த்துட்டு, பிரசன்ன ஹிருதயாது சந்தோஷமான மனசோடு கூடிட்டு, உபேதாது பக்கத்துல வந்து, தனதாது பக்கத்துல வந்து நின்ன குபேரனிலேந்து மகாத்மாவான துருவன், சுதிருடாம் தொது பக்திம் ஏவ அவருணோது, ரொம்ப திருடமான பகவான் கிட்ட இருக்கிற பக்தியை மட்டும் வரமாயி சீகரிச்சார். எனக்கு எப்பவும் பகவத் பக்தி உண்டாவணும் அப்படிங்கிற வரம், அது மட்டும் போரும் அப்படின்னு குபேரன் கிட்டேந்து வரத்தை ஸ்வீகரிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 11வது ஸ்லோகம் பார்க்கிறோம். துருவன் 26,000 வருஷமாக்கும் ராஜ்யம் வாழ்ந்தது. அதுக்கப்புறமா பகவானோடு பார்ஷதர்களான சுனந்தனும் நந்தனும் கொண்டு வந்த விமானத்தில் ஏறிண்டு அம்மாவோடு கூடிட்டு துருவபதத்துக்கு போய் சேர்ந்தார். இப்பவும் ஆனந்தமா அந்த துருவபதத்தில் இருக்கார். இப்படியெல்லாம் பக்தர்களை பரிபாலிக்கிறதுல தாற்பயம் இருக்கிற பகவானே குருவாயூரப்பா, என்னோடு நோய் கூட்டங்களை இல்லாம பண்ணணுமே அப்படின்னு பட்டதிரி இந்த ஸ்லோகம் வழியா பிரார்த்திக்கிறார் பகவான் கிட்ட. அந்தே அயம், லௌகிக வாழ்க்கையோடு கடைசி காலம் வந்தோன, அயம் அந்த துருவன், பவத் புருஷ நீத விமானயாதா, விஷ்ணு பார்ஷதர்கள் கொண்டு வந்த விமானத்துல ஏறி உக்காந்துண்டு மாத்ராசமம் அம்மாவோடு கூடிட்டு துருவபதே துருவலோகத்துல முதிதஹா ஆஸ்தே, ரொம்ப குஷியோடு கூடிட்டு இப்பவும் சிரஞ்சீவி ஆயிட்டு இருக்கார். நைமித்திக பிரளயத்துல நாசமில்லாத சிரஞ்சீவி ஆயிட்டு பிரம்மாவோடு மகா பிரளயம் 100 வயசு வரைக்கும் ஜீவிக்கிற அந்த அவஸ்தைய பிராபிச்சுண்டு இருக்கார். இப்படி சொல்லிண்டு பட்டதிரி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஏவம் இப்படியாக ஸ்வபிருத்தியஜன பாலன லோலதீஹீத்வம், சொந்தம் பக்த ஜனங்களை பரிபாலனம் பண்ற பகவான், லோலதீஹி அப்படின்னா ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். துவம் பகவானே குருவாயூரப்பா, நீங்கள் பக்தி இருக்கிறவா, எல்லா பிரவൃத்தியும் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்வா. அதனாலே ஆக்கும் இங்க பகவத் பிருத்தியஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்வீஸ் அப்படிங்கிறது செய்யறத சேவகர்கள் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அந்த மீனிங் வரதுனால இங்க பகவத் பிருத்தியஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தஜனம் அப்படின்னு சொன்னாலும் பிருத்தியஜனம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். வாதாலயாதிபா குருவாயூரப்பா, நிருந்தி மம ஆமய அவுகான், என்னோடு நோய்களோடு கூட்டத்தை தடுத்து நிப்பாட்டணுமே, எனக்கு நோய்களெல்லாம் மாறி சௌக்கியம் தரணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 17வது தசகத்தை முடிக்கிறார்.